கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வணக்கம். தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தேர்தல் தர்பாரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தினகரன் பதவி ஏற்றதற்கு பிறகு அந்த அமைப்பு அவர் சந்திக்கின்ற முதல் தேர்தலாக இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இருக்கிறது. இந்த தேர்தலில் பெறுகின்ற வெற்றி முழுமையாக தினகரனின் தலைமைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுமா? சசிகலாவிற்கு பிறகு இவருடைய தலைமை எந்த வகையில் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை அல்லது சாதக பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் குறித்துதான் இந்த தேர்தல் தர்பாரில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குரலார் கோபிநாதன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் காசிநாத பாரதி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் காகிதம் ராஜன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார். காசிநாத பாரதிட்ட கேட்கணும். இப்பொழுது பொதுச் செயலாளராக தினகரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. அவர் தலைமைக்கு வந்ததற்கு பிறகு, அதாவது சசிகலா பொதுச் செயலாளராக இல்லாத இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சந்திக்கின்ற இந்த 4 தேர்தலுங்கிறது உங்கள் அமைப்புக்கு தினகரன் அவருடைய தலைமைக்கு ஒரு அக்னி பரீட்சைன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அக்னி பரீட்சை எல்லாம் கிடையாது. ஏன்னா தமிழகத்து அரசியலில் வந்து புரட்சி தலைவி அம்மா, அதற்கு அடுத்ததாக மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்ட வெற்றிடம் வந்து ஆளுமையினுடைய வெற்றிடம் இருந்து கொண்டிருந்தது. அது ஆர்கே நகர் தேர்தல் மூலமாக, அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொகுதியிலே வெற்றி பெற்றதன் மூலமாக அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கான தலைவர், அது அதிமுகவாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறைக்கான தமிழர்களுடைய உணர்வுகளை, தமிழர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவராக அவர் ஏற்கனவே தன்னை நிரூபித்து விட்டார் ஆர்கே நகர் தேர்தலிலேயே. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய இயக்கம் வந்து பதிவு செய்யப்படுகிறதுங்கிறது வந்து உச்சநீதிமன்ற ஆணையின்படி இன்றைக்கு பதிவு செய்து இது பண்ணி வந்ததற்கு பிறகு நிச்சயமாக இதிலெல்லாம் அமில சோதனையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன காரணத்தை சொல்ல வர்றோம்னா, இன்னைக்கு வந்து எந்த வியூகமோ ஒரு பேச்சோ ஒரு நடிகராகவோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற யதார்த்தமான தலைவராக, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற யதார்த்தமான தலைவராக, மக்களோடு மக்களாக, மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அபரிமிதமாக அந்த இயக்கம் கண்ட ஓராண்டுக்குள்ளாகவே 1,20,00,000 உறுப்பினர்களை சேர்த்து ஏறக்குறைய 7 லட்சம் பொறுப்பாளர்களை நியமித்து 25,000க்கும் மேற்பட்ட அதிமுகவும் சொல்றாங்க. இந்த 1 கோடி அவங்க 150 இருந்தது, 1,50,00,000 இருந்தது, குறைஞ்சதா தான் இன்னைக்கு சொல்றாங்க. அவங்க வந்து என்லார்ஜ் பண்ணி காட்ட முடியல. இன்னைக்கு அப்படி இருந்தா வந்து 39 தொகுதியிலையும் ஜெயிச்சதை வந்து இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து இன்னைக்கு நேரடியாகவே வந்து 20 தொகுதியெல்லாம் போட்டிட்டு இருக்காங்கிற போது 19 தொகுதியை 20 தொகுதியை விட்டு கொடுத்துட்டாங்கிறது உங்களுக்கு கண்கூடாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அதனால வந்து அந்த இதை நம்ம போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இவர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய எமர்ஜிங்க்கு பிறகு சின்னம்மா அவர்களுடைய இடத்தை இவர் வந்து துணை பொதுச் செயலராக அந்த தாங்கி அந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போக முடியுமோ மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இது பண்ணி மக்களோடு மக்களாக மக்களுடைய உணர்வுகளுக்கு பிரதிபலிக்கின்ற இடத்துல இவர் இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக 1,20,00,000 உறுப்பினர்களும் 7 லட்சம் அது தினகரனின் தலைமை கிடைத்த வெற்றியா பாக்குறீங்க? நிச்சயமா அது வந்து நீங்க தினகரனின் தலைமைக்குங்கிறத விட ஆர்கே நகர் தேர்தலில் நிக்க போற போது இந்த சமுதாயத்திலே நிலவிய வதந்திகள், அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சபரேஷன் டீம் தான் பண்ணது. எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கொண்டு தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க, கட்டையால் அடிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் திமுக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவால் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட வதந்திகளும் வாந்திகளும் தான் அது. எல்லாருக்குமே எல்லாரும் தெரிந்து விடும். அண்ணா குரலார் கோபிநாதன் கூட அதுல மாறுபட மாட்டார். இந்த கருத்துல அவர் மறுக்க மாட்டார். இல்ல ஏன்னா இந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு நாங்க வேலை செய்ய செல்லுகின்ற போது எங்க வீட்டுல எல்லாமே சொன்னாங்க, காரை வச்சுட்டு நீங்க வந்து பைக்ல போங்க, ஏன்னா கல்லால் அடிப்பாங்களாம் உங்க தலைவருக்கு ஓட்டு கேட்டா. அப்படி ஒரு எதிரான மனநிலை இருந்ததை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி, அதாவது ஜீரோவில் ஆரம்பித்து இன்றைக்கு ஹீரோவாக மாற்றி காட்டி இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒருவரால் தான் முடியும். அதனாலதான் கேட்கிறேன். அப்படி ஒரு ஆளுமையை அவர் உறுதி செய்து விட்ட காரணத்தினால் தான் சசிகலாவின் தலைமை இனி தேவையில்லை, தினகரனே எல்லா முடிவும் எடுப்பார் அப்படிங்கிற நிலைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவர் சம்பந்தமான வழக்கு மார்ச் 23 அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முடிந்ததுனால உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கு தள்ளுபடி ஆகின்ற போது இன்னமும் கூட இதுல வந்து சிவில் சூட் அப்பீல் வந்து பெண்டிங்ல இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட் அப்பீல் பெண்டிங்ல இருக்கு. 857/2017 வந்து அந்த பொதுச் செயலாளர் நீக்கிட்டு அவங்க வேற ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் போட்டது சம்பந்தமான வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் பெண்டிங்ல இருக்கு. அதை வந்து சின்னம்மா அவர்கள் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தொடர்ந்து நடத்துவாங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனால வந்து அந்த ஜீரோவிலிருந்து ஆரம்பித்து ஹீரோவா கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்னன்னா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அந்த அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, எகுக்கோட்டையாக இருந்த இயக்கத்தை
பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்கள் சொல்லுகின்ற வேலைகளை செய்ததன் மூலமாக தமிழர்களுடைய அதிமுக மீது வைக்கிற தமிழர்களை உரிமைகளை அதுக்குள்ள போலாம் விமர்சனம் கிடையாது, யதார்த்தம். உங்களுக்கு இப்ப 8 வழிச்சாலையில என்ன குட்டு விழுந்திருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 10,000 கோடியை ஒதுக்குவதில் காட்டிய வேகத்தை கஜா புயல்லையும் ஒக்கி புயல்லையும் காட்டலைன்னு தான் அதிமுக மீது நீங்க தொடர்ந்து சொல்லுகிற விமர்சனம் தான். அதற்கு முன்னால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தே சசிகலா அவர்களின் தலைமையை மாற்றியதற்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பொதுச் செயலாளராக இவர் மாறியதற்கும், துணை பொதுச் செயலாளர் இருந்து இவர் பொதுச் செயலாளராக மாறியதற்குமே ஒரு எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்காது. எதிர்ப்பு குரல் இல்லை, யார் எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்காங்க? ஓசூர் வேட்பாளர் புகழேந்தி உங்க கட்சியினுடைய மிக முன்னணியா இருந்தவர் என்ன பட்டியா கொடுத்திருக்காங்க. அவர் இது எப்படிங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு இன்னைக்கு சொல்லி அதெல்லாம் எந்த அவர் வந்து என்ன சொல்லி என்னமோ தெரியல, ஆனா இது வரைக்கும் எதுவும் வெளிப்படையா அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவருங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு தனியா அதை நீங்க பதிவு செஞ்சு இதற்கு பொதுச் செயலாளர் தினகரன் என்று நீங்கள் உறுதியாகும் போது நம்முடைய இலக்கான அதிமுகவை முழுமையாக கையில் எடுப்பது அப்படிங்கிற அந்த இலக்கே அடிபட்டு போகுது. இது தொண்டர்கள் மத்தியில குழப்பம். அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக கைப்பற்றுவோங்கிறாங்க. என்ன அதிமுகங்கிறது வந்து மிகப்பெரிய இயக்கம். அது வந்து கட்டடங்க இன்னைக்கு வந்து வெறும் கட்டடம் தான். நான் வந்து ஏற்கனவே சொல்லுவேன், அது அண்ணன் கூட வருத்தப்படுவாங்க, காலி பெருங்காய டப்பான்னு. அன்னைக்கு இருந்துச்சு பெருங்காயம், இன்னைக்கு டப்பாவா இருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து அந்த இயக்கத்தினுடைய பேர் இருக்கு, கட்டடம் இருக்கு, ஒரு சில ஏஜென்ட்டுகள் அங்க இருக்கிற கமிஷன் ஏஜென்ட்டுகள் மட்டும்தான் இருக்காங்களே வழிய தொண்டர்கள் இல்ல. நேரடியா நீங்க தெரியும் 40 தொகுதியில வெற்றி பெற்ற தொகுதியை நேரடியாகவே 20 தொகுதியை இழக்க துணிகிறார்கள் என்றால் அந்த இயக்கம் சரியான தலைமையில் நடத்தப்படவில்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? 40 தொகுதியில நின்று நேரடியாக நின்றது, அதுவும் யாரை எதிர்த்து நின்றாங்க? இதே மோடியை யாரை எதிர்த்து அவர்களை நிற்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு அந்த இயக்கத்தை இந்த தலைமை கட்டமைத்து கொண்டு போயிருக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை சரியா நடத்தல. அது தனி வாதம். நான் என்ன கேட்கிறேன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக, இப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா சசிகலா அப்படின்னு நீங்க முன்னிறுத்துறீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் தினகரன் வந்துட்டாருங்கிறீங்க. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் சசிகலாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அப்படிதானே? இல்ல, அது வந்து உங்களுக்கு தலைவராக தான், தலைவர் இடத்த நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா தலைவராக விரும்பினா இது பண்ணிக்கலாம். நாளைக்கு கோர்ட்லேயே வந்து தீர்ப்பு வேற மாதிரி வந்துருச்சுன்னா கூட, அதான் நான் என்ன சொல்றேன்னா, இயக்கம் என்பது தொண்டர்கள் தான் உயிர். அதுக்கு இந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் 90% தொண்டர்கள் எங்களோட வந்துட்டாங்கிறதா எங்களுடைய. இன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் வந்து போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து தொண்டர்களை சேர்க்கல. எங்கள்கிட்ட 1,20,00,000 உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துருக்கோம்னா இந்த அதிமுக இருக்கிற உறுப்பினர் தான் எங்கள்கிட்ட உறுப்பினராக வந்திருக்க முடியும். நாங்கள் ஒன்றும் வேற நாட்டிலேயோ வேற இதுலையோ பண்ண, வேற கட்சியோ பொதுமக்களோ வரல, அதிமுக பொதுமக்களும் வந்திருக்காங்க. ஏன் நீங்க வந்து மாற்று இயக்கத்திலிருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து சாரபாலா தொண்டைமாலேருந்து ஆரம்பிச்சு, வேலூர் ஞானசேகரிலிருந்து ஆரம்பிச்சு, மன்னை சிவராஜ மணிக்கண்ணிலேருந்து ஆரம்பிச்சு, ஸ்ரீ ரிஷுவேந்திர சிவராஜிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பேர் வந்து மாற்று இயக்கத்திலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த 18 to 25, 26 வயசுக்குள்ள உள்ள எந்த இயக்கத்தையும் சாராத லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு எங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கம் மிகச்சிறப்பாக செயல்படுதுன்னா, பரிசு பெட்டகத்தை கொடுத்த உடனே அடுத்த ஒரு சில செகண்ட்ல வந்து 7 லட்சம் 8 லட்சம்னு போய் ட்ரெண்டிங்கா இன்னைக்கு உருவாயிருக்கு. சமூக வலைதளங்கள டிடிவி மாஸ் அப்படிங்கிறது இல்ல, இளைஞர்கள் தான் காரணம். சமூக வலைதளங்கள நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க. அதுக்கு ஆள் போட்டு எல்லா கட்சிக்காரங்களுமே சொல்றாங்க. அது கலை யதார்த்தத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆள் போட்டு அதை செய்ய முடியாது. தொண்டர்கள் தொண்டர்கள் தன்னெழுச்சியா, இளைஞர்கள் தன்னெழுச்சியா? ஏன்னா 40 வயசுக்கு மேல உள்ளவங்க இப்ப நம்ம எல்லாமே வெளியில இருந்து தான் கத்துக்க வேண்டியிருக்கு சோசியல் மீடியா. ஆனா அவங்க வந்து அதிலேயே ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து எல்லா பகுதியிலையும் ஓட்டுக்கு சேர்க்க போன போது, இப்போ ஓட்டு போட போனது கூட என்னுடைய உங்க பூத்துல மட்டும்தான்ப்பா கூட்டம் அதிகமா இருந்துச்சு, உங்களுடைய பணிமனையில தான்ப்பா கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றதை நாங்க கண்கூட தேர்தல் முடிவுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். நான் கேட்பது என்னன்னா, இப்போ உங்க தொண்டர்களுக்கும் இதை பார்க்கின்ற பார்வையாளர்களா இருந்தாலும் சரி, உங்க கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இவங்க தினகரன் மட்டும் இருக்கிறாரா, சசிகலா இன்னும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காரா? இனிமே அந்த கட்சியினுடைய பெட்டகத்தில் அவர் வருவாரா மாட்டார்? ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற போதே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் உருவெடுத்து அப்பயே தினகரன் தான் முழுமையா கட்டுப்பாடு. நிச்சயமாக அதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு அதை தான் நான் சொன்னேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைங்கிறது வந்து நாங்க டெபாசிட் வாங்குவோமான்னு இருந்த சூழ்நிலை, உள்ள போனா கல்லால் அடிப்பாங்கன்னு சொன்ன சூழ்நிலை, அதை மாற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அங்க ஜெயிக்க முடியுங்கிறத அதுக்கு வந்து திறமை வேணும். எந்த விதமான என்ன சின்ன ஒரு சீரியல் கூட இல்லாமல் ஒரு திராவிட முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் ஸ்டாலினுடைய கைக்கு வந்துச்சு. இன்னைக்கு அந்த இயக்கத்தை வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க? இல்ல நம்ம அவரால டிடிவி பப்ளிக் நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து போறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய வெறுப்பும் மக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்ப்பும் இருந்த நிலையில்
தினகரன் அவர்கள் அதை சரி செய்தாருங்கிறீங்க, அப்படிதானே? மிகப்பெரிய அதாவது வதந்திகள் கட்டமைக்கப்பட்ட சூழ்நிலை. யதார்த்தம் அது கிடையாது. சசிகலா தலைமையின் மீது எதிர்ப்பும் வெறுப்பும் இருந்த போது தினகரன் அதை ஈடு செய்தார் சொல்றீங்க. அவர்களுக்கு எதிராக வதந்திகள் பரப்பப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது, பத்திரிகையாளர். அதனாலதான் தினகரன் தலைமைக்கு நீங்க முழுமையா வந்திருக்கு. அதனால கிடையாது. அதுதான் நான் வந்து சிராய்ப்பு கூட இல்லாமல் கொண்டு வரப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுடைய தலைமைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து மேல இருக்கிறவங்க பாத்துக்கிறவாங்கிற மாதிரி மோடி தான். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை மக்கள் செல்வர் டிடிவி அவர், அதாவது வந்து இந்த ஸ்டாலின் அவர் எதிர்த்தாரா? அவர் எதுக்கணும்னு நினைச்சிருந்தா மோடி அவர்கள் திராவிட இயக்கம்னு சொல்ற ஸ்டாலினை தான் அவர் எதிர்த்திருக்கணும். ஆனால் எந்த இடத்துல அவங்க வந்து திராவிட இயக்கத்துக்கு தொடர்பு இல்லாத அமமுக, திராவிட இயக்கத்துக்கு தொடர்பு இல்லாதங்கிறது திராவிட இயக்கம் சொல்லுகின்ற திமுக கொடுக்குறீங்க. திராவிட இயக்கம்ங்கிற கிரெடிட் ஏன் அவங்களை எதுக்கல? ராகுல் காந்தியை கூட எதுக்கல? நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு கூட. ராகுல் காந்தி குடும்பத்தையும் சோனியா காந்தி குடும்பத்தையும் விட எதிர்த்ததை விட சின்னம்மா குடும்பத்தையும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களையும் அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இவர்கள் மட்டுமே வலுவான தலைவர்களாக எதிர்காலத்தில் உருவாகுவார்கள். குரலாற்றை கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இப்ப பொதுச் செயலாளராக தினகரன் பொறுப்பேற்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சென்னை முழுவதும் நான் சூரட்டி, தமிழகம் முழுவதும் நான் பார்க்கல, சென்னை முழுவதும் நான் பார்த்த சூரட்டில் யார் படம் இருந்தது என்றால் அறிஞர் அண்ணா படம், பெரியார் படம், இல்ல ஜெயலலிதா படம், அதுக்கப்புறம் தினகரன் படம் வந்தது. சசிகலா அவர்கள் படம் அந்த இடத்துல மிஸ்ஸிங், அந்த சூரட்டில. இல்ல அது சூரட்டி உடைச்சா விட்டுனவங்கள தான் கேட்கணும். இல்ல தமிழ்நாடு முழுவதும் நாங்க கொண்டாடி இருக்கிறோம். அதாவது நீங்க ஒண்ணு தெரியல, சசிகலா அவர்கள் படம் வந்து எப்படி தவறுது? இதுல நீங்க கான்ஃப்ளிக்ட் இல்ல, அதனால தான் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருது. தலைவி அம்மா அவர்களுடைய படம் இருந்தாலே திராவிட இயக்கம் எல்லாத்தையும் தினகரன் படம் இடஒதுக்கீடு எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு இருக்கிற தலைமையை நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும்ல. நீங்க சசிகலா படம் அண்ணாவுடைய படத்தை மட்டுமே போட்டுட்டு இன்னைக்கு நீங்க அரசியல் பண்ண முடியுமா? நான் கேக்குறேன். யதார்த்த அரசியலுக்கு கலை அரசியலுக்கு யதார்த்த அரசியல் தினகரனை முன்னிறுத்துவதா, சசிகலாவை முன்னிறுத்துவது அல்ல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன். தமிழர் நலனை முன்னிறுத்துவதுதான். தமிழர் நலனை முன்னிறுத்தி சசிகலா படம் இல்லாதது பெரிய பிரச்சனை இல்ல. டிடிவி அவர்கள் முன்னெடுத்த அனைத்து போராட்டங்களும் கஜா புயல், ஒக்கி புயல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் மக்களோடு மக்களாக இயந்து செயல்பட்டதால் தான் இன்னைக்கு அவர் லீடரா உருவெடுத்திருக்காரு. இதுல வந்து இவங்க போட்டா போட்டதுனால உருவெடுத்தாரு, அவங்க போட்டா விட்டதுனால உருவெடுத்தாரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது வந்து தேவையில்லாத ஊடக அறம் சார்ந்த கேள்வி இல்ல. நான் பார்த்ததுனால கேக்குறேன். சசிகலா படம் இல்லாதது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னொரு தொண்டர் நாளைக்கு போட்டு ஓட்டுவாரு, அப்ப என்ன சொல்ல போறீங்க? பாராட்டு விழா நடத்துவீங்களா? தவறுதலா விட்டுட்டீங்க. இல்ல அது எனக்கு தெரியலங்க. சசிகலா படம் ஏன் தெரியல? நாங்க போஸ்ட் அடிச்சவங்க தான் கேட்கணும். தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடி இருக்காங்க. தினகரன் படம் இவர்கள் அத்தனை பேருமே சின்னம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். சின்னம்மா அவர்களை வந்து தலைமையிலிருந்து தனியா பிரித்தவர்கள் கிடையாது. இன்னைக்கு தலைவர் பதவியை நாங்க வந்து அவங்களுக்காக விட்டு வைத்திருக்கிறோம்ங்கிறதையும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால இதற்கு மேல அதுல வந்து கேள்வி தேவையில்லை. குரலாரிடம் கேட்க வேண்டும். அதாவது மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், ஒரு சின்னம் வழங்குவது போன்ற பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வருகிறது. எங்களுக்கு என்று தொண்டர்கள் கட்டுக்குலையாமல் இருக்கிறார்கள் என்பது அவர் வாதமா இருக்கு. இந்த 4 தேர்தலில் முதல்ல நீங்க ஒரு அமைப்பே இல்லை, நீங்க ஒரு சின்ன குழு மாதிரி அப்படின்னீங்க. இப்போ அவங்க பதிவு செய்ய போறாங்க. இப்போ ஒரு தனி அமைப்பா நாங்கள் செயல்பட போறோம், பொதுச் செயலாளர்னு உருவாகிறாங்க. இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த அமைப்பை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? உங்களுக்கு இது எப்படி சவாலா இருக்கும்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமமுகவை ஒரு பொருட்டாகவே எந்த காலத்திலையும் கருதியது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன குழு தான். அவர்கள் வேணா சொல்லலாம், நாங்கள் எங்கள்கிட்ட 1,25,00,000 பேர் இருக்காங்க, 35 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. ஆனால் எங்களிடம் இருக்கிற 1,50,00,000 தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதுல இருந்து எந்த மாற்று கருத்து. ஆனால் தென் மாவட்டத்தில் இந்த முறை வழக்கத்துக்கு மாறா அதிமுக வேட்பாளர்களை நீங்க நிறுத்தல. எந்த பெரும்பாலான தொகுதியில் தென் மாவட்டம் என்பது அதிமுகவை உருவாக்கிய இடம், வலுவாக்கிய இடம், எம்ஜிஆரை கோட்டைக்கு அனுப்பிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல திண்டுக்கல் உட்பட முக்கியமான தொகுதிகள் தென் மாவட்டத்தில் எதுலையுமே அதிமுக நிக்கல. அமமுக வலுவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தை செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தலை சந்திக்கிற பொழுது அதுவும் கூட்டணி வைத்து சந்திக்கிற பாமக திண்டுக்கல் கொடுத்தது ஒரு கூட்டணியை வைத்து சந்திக்கிற பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு நம் தர்மம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுதும் சரி, புரட்சி தலைவர் இருக்கிற பொழுதும் ஒரு காலகட்டத்தில் 30 தொகுதிகளை காங்கிரஸ் கொடுத்து விட்டு 10 தொகுதிகள் நாம் நின்று இருக்கிறோம். அதனால நீங்க அதிமுகவுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால எந்த காலகட்டத்திலுமே கூட்டணி
தர்மம் என்று வருகிற பொழுது எல்லோரையும் அணைத்து செல்ல வேண்டியதனுடைய கடமை. அதனால நிர்பந்தம் ஏற்பட்டு அதுல எந்தவித நிர்பந்தம் வலுவான இடங்களை விட்டு தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. கூட்டணி என்று வருகிற பொழுது அவர்களோடு கலந்து பேசி அவர்களுக்கு எது அந்த பகுதியில அமமுக வலுவா இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்தீங்க. அவங்க தென் மாவட்டத்துல அமமுக வலுவா இருக்கலாம் நீங்க விட்டு கொடுத்தீங்கங்கறாங்க. அதுதான் நான் தவறான சொல்றாங்களா? அவங்க எந்த இடத்துலயுமே வலுவாக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த இடத்துலையும் வலுவாக இல்லை வேணா சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா ஆர்கே நகர் ஒன்றை தான் அவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இடைத்தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது சென்னையில் 3 இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அடுத்த வந்த ஒரு சில நாட்களிலே வந்த பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. அதனால் இடைத்தேர்தல் ஒன்றே எதையும் தீர்மானிக்க முடியாது. நீங்க இதுல பெண்ணகரத்தில் அதிமுகவுக்கு பாரம்பரியமா வெற்றியை தரக்கூடிய தொகுதி ஆர்கே நகர். ஏங்க பெண்ணகரத்தில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில் தான் அதில் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதிமுக 3வது இடத்துக்கு வந்தது. அதனால அதிமுக அடிஞ்சு போச்சு. 2வது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதா? அதனால இடைத்தேர்தல் என்பது வேறு, பொது தேர்தல் என்பது வேறு ஒன்று. அது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சோ அந்த தேர்தலை வைத்தே எவ்வளவு நாள் நீங்க இப்ப நடக்க போற 4 தேர்தல் இடைத்தேர்தல் தான் ஏறக்குறைய. அதுதான் நான் என்ன சொல்றேன், எல்லா தேர்தல்களிலுமே எப்படி வெற்றி பெறுங்க. நீங்க 18 தேர்தல் நடந்துருச்சு, 40 தொகுதிக்கு நடந்துருச்சு. அதுல யார் வெற்றி பெறுகிறார்கள்ன்றதான் நீங்க பார்க்கணும். திரும்ப அந்த இடைத்தேர்தலை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப கேட்டீங்க சசிகலாவை ஏன் நீங்கள் முன்னிறுத்தவில்லை என்று கேட்கிறீர்கள். அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலையே அந்த ஏற்பாடை செஞ்சுட்டாங்க. ஏன்னா சசிகலாவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, அதனால நாங்க அவங்களுடைய போட்டோவை போடக்கூடாது என்று நிர்பந்தப்படுத்தி. அது பிப்ரவரியில் நடந்த தேர்தல். அப்ப இபிஎஸ் அவர்கள் ஒன்னா சேர்ந்து நிர்பந்தப்படுத்தி அவர் வெற்றி பெற்ற தேர்தல்ல அவங்க படம் போட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நீங்க அந்த தேர்தல் வித்தியாசத்தை, அதாவது நான் என்ன சொல்றேன், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை நிறுத்திக்கிறதுக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் எதையுமே யாரையுமே தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நிலைமையில இவர் சசிகலா இல்லை என்று சொன்னா இன்னைக்கு தினகரன் எங்க, அதை தான் அவர் கேட்கிறார் புகழேந்தி. இன்றைக்கு சசிகலா அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்யல. எங்க தலைவர் இப்பயும் சொல்றாரு அவரு. அவங்க சொல்லணுமே, அவங்க என்னைக்கு நான் சொல்லிய பிறகுதான் அவரை இப்ப கூட பார்க்க போறாரு சார். அவரு இது வரைக்கும் சொல்லலைங்க. அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லி போறாரு. அவரு என்ன சொல்லி இருக்கணும்னா, நான் பொதுச் செயலாளராக பதவி ஏற்க போகிறேன், நான் சசிகலாவை சந்தித்து அவர்கள் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் பதவி ஏற்ப என்று சொல்லி இருந்தா இன்னைக்கு போய் அவர் போய் அவரை நான் இன்னைக்கு போய் பார்க்க எந்த காலகட்டத்திலுக்கு இதுல விருப்பம் இல்லை நீங்க சந்தேகப்படுறீங்க. நிச்சயமாக இவர் பொதுச் செயலாளர் இவ்வளவு அவசரமாக அவர் பொதுச் செயலாளர் இத்தனை தேர்தல் இத்தனை வருடம் தேர்தல் முடிஞ்சு பதிவு செய்ய முடியும் சொல்லி இருந்து பெங்களூர் எவ்வளவு தூரம் இருக்குது, சிறை எவ்வளவு தூரம் இருக்குது, 30 நாளைக்கு எவ்வளவு நாள்ல 30 நாளைக்கு முன்னாடி 5 மணி நேரத்தில் நீங்க போயிட்டு வந்துடலாம். நீங்க இந்த பிளைட் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். நீங்க அது ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நீங்க அவர்களை போய் சந்திச்சு அவருடைய ஒப்புதல் பெற்று நான் பொதுச் செயலாளர்கிறேன், பொதுச் செயலாளராக அவர் தான் என்னை ஆக்க சொன்னார் எந்த இடத்துல ஒரு இடத்துல இல்லை. அதை தான் அவர் புகழ்ந்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒண்ணு அவங்க ராஜினாமா செய்யல, ராஜினாமா செய்யாத பொழுது அந்த பதவிக்கு நீங்க எப்படி போய் உட்கார முடியும்? ஒண்ணு என்னன்னா, ஒருவர் உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம். புகழேந்தி சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க கவனமா தவிர்க்கிறதா நான் பார்க்கிறேன். அதிமுகவை பெற வேண்டும், இந்த நேரத்தில் நீங்க அமமுக பொதுச் செயலாளர், அதிமுகவுக்கு அவரு, இதுக்கு அவர் தொடர்பு இல்லை, இப்படி சொன்னீங்கன்னா குழப்பம் வராதாங்கிறத சொல்றாரு. அதிமுக தான் இலக்குங்கிறத புகழேந்தி முன்னிலை. அதுதான் அவரே விட்டுட்டாரு. இப்ப என்னைக்கு அமமுகவை என்னைக்கு பதிவு செய்தாரோ அன்றைக்கு அந்த கோரிக்கை முடிஞ்சு போச்சு, அந்த கோஷமே நின்று போச்சு. இன்னைக்கு அதுக்கு அதற்காக இவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டலாம். இன்னைக்கு அதுக்கு பல காரணங்களை குறைக்கலாம். என்னைக்கு ஒரு கட்சியில் இருந்து பெற வேண்டும் என்கின்ற அந்த வழக்கு, அந்த போராட்டத்தை சசிகலா முன்னெடுப்பாருங்கிறாங்க. இவங்க நாங்க அமமுகவா தேர்தலை சந்திப்போம். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ந்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. இங்க ரிவ்யூல இந்த பாயிண்ட் எல்லாம் ரைஸ் பண்ண முடியாது. ஒண்ணு அது தீர்ந்து போன கணக்கு. அப்படியே இவர்களுக்கு ஒரு ஆசை இருந்து நீங்க அதிமுகவை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு என்று இருந்தா இவர் அமமுகவை ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கூடாது. என்னன்னா கடைசி வரைக்கும் அமைப்புங்கிறீங்க, அவர் பதிவு செய்ய போறாருன்னு அதுதான் எப்படி ஏடிஎம்கே பெற முடியும்? அதுதான் நீங்க குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய நிலைப்பாடுல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். ஒண்ணு என்ன நீங்க சொல்லி இருக்கணும்,
இந்த இதுல வந்து இப்ப சசிகலா எங்களோட வந்துட்டாங்க, எங்களுக்கு அதிமுகவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அமமுக என்பதுதான் எங்களுடைய கட்சி, எங்களுடைய தொண்டர்கள் அமமுகக்கு தான், அவரை அதை பொறுத்த வரைக்கும் அதிமுக சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ராஜன்ட்ட தான் முன்வைக்கணும். நீங்க நீண்ட நெடிய காலமா பொதுவா அந்த இயக்கங்கள் சார்ந்து தொடர்ந்து செய்தியாளராக இருக்கக்கூடியவங்கிற முறையில இந்த சுவரொட்டியில இன்று சென்னை முழுவதும் ஒட்டப்பட்ட அந்த சுவரொட்டியில் திடீரென்று சசிகலா படம் இல்லாததை நீங்க எப்படி பாக்குறீங்க? தற்செயலானதா? சுவரொட்டியில ஒட்டுறதோ ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவை நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஆனா இதுக்கு முன்னிருந்தே சில விஷயங்களை பார்த்துட்டு வரணும். காலம் சில படிப்பினைகளை கொடுக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கைகள் இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் திரும்பவும் சசிகலாவை தான் பொதுச் செயலாளர், அதிமுக எங்களுடைய எண்ணம் தான் ஓங்கி சொல்லிக்கிட்டே இருந்தார். அது போக 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 அது நீர்த்து போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அவருக்கு வந்து அது சாதகமாக அமையல. அது எப்படி நடந்ததுங்கிறது இன்னொரு பக்கம். அப்போ போக போக அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உடனே ஒரு தினகரன் அணி அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதிமுக தினகரன் அணி இந்த பேரளவுலேயே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ குறிப்பிட்ட பீரியடில் அவர் வந்து அது ஒரு கட்சி மாதிரி இது பண்ணார். இது எந்த இடத்துல சிக்கல் வந்துருச்சுன்னா, அதிமுகவுக்கான சின்னத்துக்கும் இவர் கேஸ் போடுறாரு, அந்த பக்கம் இன்னொரு சைடும் கேஸ் போடுறாரு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கட்சி அந்த பக்கம் ஒரு சின்ன கோர்ட் இந்த கேள்வியை வச்சிருச்சு. நீங்கள் ரெட்டலையும் கேட்குறீங்க, இந்த பக்கம் குக்கரையும் கேட்குறீங்கன்னெல்லாம் கேட்ட பின்னாடி சில பிரச்சனைகள் அதில் உருவான பின்னாடி இந்த 2 வருஷம் இந்த 2 வருஷத்தை பொறுத்தவரையும் அதெல்லாம் கேட்டபோது அவங்க நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் அவங்க கேட்கல. அவங்க கேட்டது முதல்ல இது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த இந்த பிரச்சனையில் வரும்போது அவருக்கு சில விஷயங்கள் பிடிபட்டிருக்கும்ல. இனி அதிமுகங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போய் இழுத்துக்கிட்டே போகிறதுல கால விரயம் ஏற்படும் அப்படின்னு அவருக்கு மனசு தோணி இருக்கலாம். அதே சமயத்தில் அதை விட்டுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அப்போ அவர் வந்து அழகாக காய் நகர்த்தியிருக்கார். இப்போது பொதுச் செயலாளர் இந்த கட்சியை நடத்திக்கிறது. அப்போ சசிகலா என்ன பண்ணுறாரு, சசிகலா அதை பார்த்துக்கிடுவாங்க. சரி, அப்படி இல்லைன்னா அவங்க ஜெயிலிருந்து வந்தோடனே பெருமை தலைவர் ஆகிக்கிடுவாங்க. இந்த கேள்விக்கும் பதில் வச்சிருக்காரு, அந்த கேள்விக்கும் பதில் வச்சிருக்காரா? இது முடிவு தான் பதிலாக இருக்கும், பதில் தான் முடிவாக இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சொல்றதுன்னு ஒரு சமாளிப்பு கூட பதிலாக இருக்குல்ல, சமாளிப்பு மனசுல இருக்கிற முடிவா. அதாவது அவங்களுக்கு இன்னும் அந்த கேஸ் இருக்கு. இப்போ முற்றிலுமா சசிகலா அமமுகவினுடைய தலைவர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனால இனி அவங்க அதிமுக கேஸை நடத்த முடியாது. அதனால தான் அதை நான் காலியாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு அதை அவர் நடத்த சொல்கிறார். அப்போ நம்ம இந்த போஸ்டரில் போடலன்னும் போது போஸ்டரில் நீங்கள் போட்டீங்கன்னா அங்கே வரும்ல, அந்த கேஸ் எப்படி அப்போ வந்து தற்செயலானது இல்லை. ஆமாம், ராஜதந்திர முடிவு இருக்கலாம். சுவரொட்டியில் சசிகலாவை தவிர்த்தது இருக்கலாம். அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் திட்டமிட்டு பண்ணது. ஏன்னா அவங்க வந்து இப்போ அமமுக கிடையாது. இப்போ சமீபத்தில் இல்லை, அவங்க வரையறையின்படியே சசிகலா இப்போது அமமுகவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவ்வளவுதான். பொதுச் செயலாளர் அல்டிமேட் தினகரன் தான். அவ்வளவுதான். சட்டசபையில் சில விஷயம் நடக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கிறவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மாற்றி எதிர்கட்சியோட போய் அவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சுடுவார். அப்போ கட்சி நீக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவரை என்ன பண்ணுவாருன்னா, அந்த கட்சியில் ஆட்டோமேட்டிக்காக அவர் சேர்ந்துக்கலாம். கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் பண்ணாது, அதனால் எந்த கட்சியும் நீக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொரோனா சட்டப்படி சொல்கிறபடி நடக்கணும்னுவாங்க. அப்போ இந்த கட்சியை வெளிநடப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சு நேரம் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் லாபியில் உட்காந்துருந்துட்டு பழையபடிக்கு இவங்க உள்ள வரும்போது இதை வந்து நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறதுனா, அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான். அதுக்காக அவங்க அதிமுக கூட சேர்ந்து ஒரு வெளிநடப்பு பண்ணாருன்னு கணக்கில் வேணாம் வரும். ஆனால் அதுக்காக வெளிநடப்பு பண்ணார், அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக. அது மாதிரி அந்த கேஸை நடத்தணும்னா சசிகலாவை உள்ளே இழுக்க முடியாது. இப்போ அந்த அம்மாவை இழுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு பதவியை கொடுத்து சுவரட்டியில் போட்டால் அவங்க போயிட்டு அவங்க இன்னொரு கட்சி தலைவருங்க அப்புறம் எப்படி இங்கே கேட்குறாங்கன்னு வந்துடும். அப்படி ஒரு நடவடிக்கையை நம்ம பார்க்க சுவரட்டிகளில் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. சசிகலாவை போட முடியாது, இல்லை போட முடியாது. அவங்க இன்னொரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு இவரே சொல்றாரு. சரி, இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொண்டர்களுக்கு இப்ப காசிநாத பாரதி போன்ற இந்த விஷயங்கள், இந்த வியூகங்கள், சட்டம் நம்ம எப்படி நகர்த்தணுங்கிற போன்றவர்களுக்கு அது இந்த மாதிரி விஷயம் புரிஞ்சுக்க முடியும். அதை வாதிட்டு நமக்கு சார்பா பேசக்கூட முடியும். சராசரியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிகர்களுக்கு, தினகரனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கும் புரிஞ்சுக்குவாங்களா? என்னடா திடீர்னு சசிகலாவை அப்படி ஒரு சலசலப்பம் வராது. ஏன்னா அவர் சமீபத்தில் புகழேந்தி எழுப்பியிருக்காரு. புகழேந்தி எழுப்பிட்டாரு. இந்த வேற யாரும் எழுப்பு, திமுக இவர் குரலார் கோபிநாதன் எழுப்புல, அவங்க அமைப்பை சேர்ந்த புகழேந்தி இப்படியே சொல்லியிருக்காரு. நீங்க இதை எப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியிலையுமே வந்து எதிர்ப்பு இல்லாமல் ஒரு முடிவை எடுக்காம இருக்க முடியாது. அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருந்திருக்கும், பேசியிருப்பாங்க. நான் சொல்ல வர்றது அது சரி தவறுன்னு நான் சொல்ல வரல. இந்த நிலைப்பாடு இதற்காக இருக்கலாம்ங்கிறது தான். சசிகலாவை உள்ள இழுத்து போட்டா அதிமுகவில் கேஸ் நடத்த முடியாது. அது இன்னொரு கட்சி தலைவர்றாங்க, இன்னொரு கட்சி போன பின்னாடி அங்கே கேஸ், அதுக்காக அந்த பக்கம் வச்சிருக்காரு. இவங்க கேட்டால் சொல்றதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காரு.
அவங்க அங்கே முடிஞ்ச வரைக்கும் பார்க்கட்டும், முடியலன்னா இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க தலைவர் பதவியை கொடுத்துறோம். நீங்கள் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கிற முடியும். அது இப்போ ஆனால் இந்த டிபேட்டை இந்த சப்ஜெக்டில் ஆரம்பிக்கலையே, இது அமில பரிசோதனையா அந்த 4 தொகுதி அப்படித்தானே நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள போய் தலைமை மாற்றத்திற்கும் அவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கும் பிறகு நடைபெறுகிற தேர்தல், அந்த தேர்தலுடைய விஷயங்கள் குறித்தும் நம்ம விரிவா பேசுறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாரதிட்ட கேட்பணும். இப்போ பத்திரிகையாளர் தரப்புல இருந்து சரி, எல்லார் தரப்புல இருந்து இந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு பார்வை வைக்கிறாங்க, ஒரு ராஜதந்திர முடிவு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த தலைமைக்கு பிறகு இந்த 4 தேர்தலை அணுகுவதில் என்ன விதமான புது யுக்தியை நீங்க கடைபிடிக்க போறீங்க? ஏன்னா தலைமைக்கு பிறகு வர முதல் தேர்தல் இது. யுக்தியோ ஸ்ட்ராட்டஜியோ ட்ரிக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்களின் பிரச்சனைகளை அவர் தொடர்ந்து அணுகுகிறார், மக்களின் பிரச்சனைகளை மிகச்சரியாக அணுகுகிறார். அதில் அந்த இடத்துல தான் வித்தியாசம். ஏன்னா அனிதா மரணம் நடந்ததும் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு அங்கே போனால் கூட அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையிலலாம் உள்ளே போக முடியுமா போக முடியாதா, அதில் பிரச்சனைகள் வருமானு கூட யோசிச்ச காலகட்டங்கள் உண்டு. ஆனால் அவர் நேரடியா போனார். அர்க்க நேரில் நிக்கிறதுக்குமே இல்ல, மத்த எல்லா கட்சியை விட யுக்தி அப்படிங்கிற விஷயத்துல தேர்தல்ல நிபுணத்துவம் பெற்றது உங்க அமைப்பு. இல்ல அதாவது வீடியோ வெளியிறதா இருக்கட்டும், எதிர்த்தரப்பினுடைய பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே வெளியிறதா இருக்கட்டும், ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற வார்த்தையை அரசியல பிரபலப்படுத்தினதே உங்களுடைய அமைப்பு தான், உங்களுடைய பொதுச் செயலாளர் தினகரன் தான். அதனாலதான் தேர்தல் என்ன யுக்தின்னு கேக்குறோம். எல்லாம் எப்ப தெரியும்னா ஜெயிச்சதுக்கு பிறகு தெரியும். 4 சட்டமன்ற தொகுதி இதுவே ஜெயிச்சதுக்கு பிறகு யுக்தியை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா இந்த யுக்தி எல்லாம் எதுவுமே வெற்றிவேல் ஒவ்வொரு முறை எங்க டிவிக்கு வரும்போதும் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் சார். தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். தேர்தல் 4 தொகுதியில நாங்க ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன இதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ ரகசியம் இருக்கு, சொல்ல முடியாத ரகசியம். எந்த ரகசியமும் கிடையாது. மக்களோடு இயந்து போகிறாருங்கிறது தான் ஒரே இது. இன்னைக்கு அதுல என்னன்னா பாக்கி தலைமைகள் இவருக்கு இணையாக ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு சமகால தலைவர்கள்ல யாரும் எந்த ஒரு தலைவரும் ஒரு ஈர்ப்பு மிக்க தலைவராக உருவாகாதது மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. என்ன காரணத்தை சொல்றேன்னா, அந்த பிஜேபியை எதிர்க்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மனநிலையில இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இங்க எடப்பாடி அரசையும் மத்தியில் மோடி அரசையும் தூக்கி எறியணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அந்த எதிர்மறை கருத்தோடு இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த எதிர்மறை கருத்தை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல 2 பேர் இருக்காங்க, மக்கள் செல்வர் டிடிவி, இன்னொருத்தர் ஸ்டாலின். அந்த இடத்துல என்னன்னா, என்னுடைய வாழ்காலம் முழுவதும் பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதற்கு அடுத்ததாக 20 ஆண்டுகள் என்னை சிறைச்சாலையில் வைத்தாலும் 21வது ஆண்டு பாஜகவை நான் எதிர்ப்பேன் என்று ஸ்டாலின் பாஜகவை சொல்ல வர்றேன். அந்த இடத்துல அவர் ஸ்டாலின் என்ன அவர் தடுமாறுகிறார் என்றால், கலைஞர் அவர்களை பார்ப்பதற்கு மோடி வந்த உடனே குவைத்தில் வேற ஏதோ ஒரு வேலைக்கு சென்றிருந்தவர், அதை விட்டு வந்ததாக இருக்கட்டும், கலைஞருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு, அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு அங்கே காத்திருந்ததாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு ராஜ்நாத் சிங் வந்தார். அந்த இடத்துல 2 தோழர்களையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் நெளிந்து கொண்டிருந்ததாக இருக்கட்டும். எந்த இடத்துல திமுகவினுடைய பாஜக எதிர்ப்புல ஒரு தடுமாற்றம் நிகழுங்கிறதை விட இதுல ஜெயித்து வெற்றி பெற்றார்கள் என்றால், அதிமுக கம்மியாக பெற்று சென்றால் இவர்களே போய் பாஜக கூட்டணியோடு இணைந்து கொள்வார்களோ என்ற ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. ஐயம் புரியுது. அந்த இடத்துல ஸ்டாலின் மீது இவ்வளவு சந்தேகம் இருக்கு, இவ்வளவு பண்றாரு அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இதே சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழக வாக்காளர்களுக்கு, பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு நீங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீங்களா போய் ஆதரவு தந்த போது வராதா? போய் தரல திமுக முன்னிலை நடத்தும் போது நீங்க அமைதி காத்தப்போ வராதா? அதெல்லாம் கோபேக் மடியெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் அதான் முத வாரம் அவர் வரவேற்கிறாரு. யாரு முத வாரம் அவருடைய தந்தையாரை பார்க்க வர்ற போது வரவேற்கிறாரு. மறுவாரம் கோபேக் மோடின்னு சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ தடுமாற்றத்துல இருக்காரு. அவர் மோடி எதிர்ப்புல நான் தான் ஒரு முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் நடத்துற போராட்டத்தை மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா குடியரசுத் தலைவர் நீங்களாக போய் சசிகலாவின் ஆதரவுடன் சொல்றான். தம்பித்துரை அவர்கள், மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துரை அவர்கள் சின்னம்மா அவர்களை சிறைச்சாலையில பார்த்து அன்னைக்கு பொதுச் செயலாளர் அவங்க நம்ம அன்னைக்கு இயக்கம் தொடங்கல. அதிமுக அம்மாங்கிற அதிமுக இந்த பேர்ல தான் இருந்தமே தவிர தனி இயக்கம் தொடங்கல. அவங்களுடைய முடிவு. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருத்தர் ஆதரிக்கிற போது அதை போய் நாங்க ஆதரிக்க முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுக அதனால திமுக எதிர்க்கிறது அப்போது தினகரன் ஆதரித்தார். பாஜகவை திமுக எதிர்க்கும் போது ஆதரித்தார். அது சின்னம்மா எடுத்த முடிவுங்கற நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது அன்னைக்கு சசிகலாவை துண்டா எடுத்து வச்சீங்க. அன்னைக்கு அவர் தனி இனி எல்லாத்துக்கும் சசிகலாவை காலி பண்ணலாம். அன்னைக்கு அவர் தனி தலைவராக உருவெடுக்கவில்லைங்கறத நான் முதல்ல சசிகலா இவர் எமர்ஜென்சிக்கு வந்தாரோ அதற்கு பிறகு இந்த இடத்துல நீங்க பாஜக எதிர்ப்புல ஒரு சின்ன ஊசலாட்டம் இருந்துச்சு கூட சொல்லுங்க. நல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. சசிகலா தலைமை இருந்தவரை ஒரு தவறுதலாக ஒரு தடுமாற்றமாக பாஜகவை நாங்கள் ஆதரித்து விட்டோம். தினகரன் வந்து விட்டார். இல்ல அதுல தடுமாற்றமே கிடையாது. பொதுச்செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்க சொன்னீங்க. இல்லங்க பொதுச்செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்க அது சசிகலா எடுத்த முடிவு வேற யாரோ நீங்க தான் சொன்னீங்க. அதாவது பொதுச்செயலாளர் ஒரு முடிவு எடுத்ததற்கு பதிலா அதை ஓவர் ரைட் பண்றேன்னா அப்ப நாங்க அதை விட அகில இந்திய பொதுச்செயலாளர் இருந்தா தான் பண்ண முடியும். அது பண்ண முடியாது. அது அது இப்ப டிபேட்டபிள் இஷ்யூவே கிடையாதுங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இத நீங்க சந்தேகப்பட்ட இல்ல உங்க
உங்கள் பக்கம் எந்த அளவுக்கு மோடி ஆதரவா நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை பாஜக இருக்கு. எதிர்ப்புல மிகச்சரியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கருத்தையும் சொல்றேன், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோமோ இல்லையோ, பாஜக எங்களை எதிர்க்கிறது. எங்களுக்கு சின்னம் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சுயேட்சை சின்னம் தொப்பி அதை கொடுக்க முடியாதுன்னாங்க. அதுக்கு அடுத்தா குக்கரை கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு பரிசு பெற்றாங்க. இன்னைக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். திருவாரூர் ஒரே கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். திருவாரூர்ல காமராஜன் எங்க வேட்பாளர் வந்து பரிசு பெற்றத்துல நிக்கிறாரு. அங்கேயே இன்னொரு காமராஜன் அப்ப எங்களை கண்டு ஏன் அஞ்சுறாங்க? இந்த 4 தொகுதியுமே அதிமுகவுக்கு ஒரு பாரம்பரியமான தொகுதி தான். இந்த இடத்தில் அமமுகவும் தினகரன் தலைமைக்கு பிறகு பெரிய லெவல்ல நாங்க ஒரு மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடரா அவர் வளர்றாரு, அவருடைய தலைமைக்கு அப்புறம் இந்த தேர்தலில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தருதுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 4 தேர்தலை? இப்படி கடந்த 18 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எப்படி வேலை செய்து வெற்றி பெற போகிறோமோ அதே போல் இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்துக்கணும். என்னென்னா, எடப்பாடி அவர்கள் நீங்கள் 2 வருடத்திற்கு முன்னாடி எல்லா எதிர்க்கட்சிகளும் தலைமை இப்ப இல்ல, தினகரன் முழுமையா எடுத்துட்டாரு. இப்ப கட்சியை பதிவு செய்ய போறாரு. தினகரன் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. நீங்க எதிர்க்கட்சிகள் அமைப்பா வராங்களே, அவங்க எந்த அமைப்பாக வந்தாலும் என்னன்னா அவங்களால அன்னைக்கு ஒண்ணும் முடியல, இன்னைக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. என்னன்னா அவங்க ஒரு ஸ்டெப் தானே இது. தொண்டர்களை ஏமாற்றியதுங்க. தொண்டர்களை என்ன ஏமாற்றினார்கள் என்று சொன்னால், நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம், அதனால எங்க பின்னாடி இருங்க என்று ஏமாற்றி அவர்களை அப்படியே சொல்லி நம்ப வைத்து அதிமுகவை தலைவர் உங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரு? அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம். ஸ்லீப்பர் செல்ல என்ன சொன்னீங்க? 65 எம்எல்ஏக்கள் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார்கள். எது நடந்தது? அதிமுக நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. அதிமுகவை கைப்பற்றுவோம், ஸ்லீப்பர் செல்வாக 65 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அதிமுக என்கிற ஆட்சி இன்னும் 1 வாரத்தில் கலைந்துவிடும், 10 நாளில் கலைந்துவிடும் என்று சொல்லித்தான் நீங்க 18 எம்எல்ஏக்களை பிரித்தீர்கள். ஆனா இப்ப அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னா, அவங்க தூக்கி எறிந்து விடுவார்களோ என்ற பயத்துல தான் நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க. அதனாலதான் நீங்க சசிகலாவை வைத்துக்கொண்டு நீங்க இதை நடத்தலாம், நான் போய் ஒவ்வொரு தடவையும் சசிகலாவை கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு என்ன, சசிகலாவை உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனாலதான் நீங்க தனியா தலைமை கொடுத்து அவங்க முடிவு செய்யறாங்க சார். அவங்க அமைப்பு இல்லைங்க, நீங்க அவங்களுக்கு தான் இவ்வளவு நாள் பொதுச் செயலாளர் இருந்தீங்க. அவங்க இன்னும் ரிசைனே பண்ணலையே, அதுக்குள்ள நீங்க பொதுச் செயலாளர் அது உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துது. சசிகலா தலைமை தினகரன் வந்ததை பார்த்து ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன், அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அவர்கள் தலைவரா இருந்தா நான் என்ன சொல்றேன், அவர்கள் சொல்வதனால சொல்றேன். சசிகலாவை வைத்து கட்சியை ஆரம்பித்து அதை வைத்து நாங்க அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று சொன்ன நீங்கள் 65 எம்எல்ஏக்கள் உருவாக்கின சட்ட விதிகளை பொதுச் செயலாளர் உருவாக்க முடியும், ஆட்சி கலைந்து விடும் என்று சொன்னீங்க. நீங்க சீனியர் இல்ல, இன்றைக்கு என்ன மாணவர் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு நிலைமையிலும் ஒரே தொண்டர்களை நீங்க ரொம்ப காலமாக வைக்க முடியாதுங்க. தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு கேள்வி, எம்ஜிஆர் உருவாக்கின சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் பதவியை நம்ம தேர்ந்தெடுத்தது சரியா? எம்ஜிஆர் உருவாக்கின சட்ட விதிகளின்படி ஏடிஎம்கே பைலா படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுச் செயலாளர். நிச்சயமாக என்னென்ன பொதுக்குழுல பைலா படி நீங்க 1.5 கோடி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு பொதுச் செயலாளர். கேசி பழனிசாமி क्वेश्चन பண்ணிருக்காரு. அத क्वेश्चन பண்ணாத இவங்க இல்ல, தினகரன் இல்ல, கேசி பழனிசாமியே क्वेश्चन பண்ணிருக்காரு. That has been dismissed by the Supreme Court. That has been dismissed by the தேர்தல் ஆணையம். அப்ப சட்டத்தை நீங்க எம்ஜிஆர் உருவாக்கின சட்டத்தை நீங்க மாத்தும்போது அவங்களுக்கு தேவையானதை மாத்தணும். அதாவது ஒரு பொதுக்குழு நீங்க என்ன எங்க பைலாவே இல்லாத கட்சிங்க அது. இன்னைக்கு தான் நம்ம அமைப்பை ஆரம்பிக்கிறான்றாங்க, இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றேன்னு சொல்றாங்க. பைலாவே இல்லாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பைலாவுல யாரே குழந்தைங்க, எங்களுடைய பொதுக்குழுல யார் அதிகமான மெம்பர் உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, செயற்குழு உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கிற முடிவு தான் முடிவானது. அதுதான் இங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த வகையில அந்த வகையில பைலால அப்படிதான். ஆமா, நிச்சயமாக யார் வேணாலும் மாத்தலாம். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியில இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களும் அதிகமான உறுப்பினர்களும் அதிகமான செயற்குழு உறுப்பினர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ
அதை அதிமுக உறுப்பினர்கள் கிடையாது. அதிமுக உறுப்பினருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தாங்க பொதுக்குழு உறுப்பினர். எதுக்கு பொதுக்குழு உறுப்பினர் வச்சிருக்காங்க? 1.5 கோடி தொண்டர்களும் ஒரு நிறைய போகணும். சொல்றேன். அதனால இவர்கள் நாங்க அதாவது ஆரம்பத்திலிருந்து 2 வருடத்திலிருந்து இந்த ஆட்சி கலைந்து விடும் சொன்னவர்களை இன்றைக்கு தோற்று போனார்கள். ஒன்று இன்னொன்னு வந்து பிஜேபியை நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியை எதிர்த்து ஒரு கட்டுரை ஒரு கவிதை எழுதியதற்காகவே மருது அழகராஜவன் கட்சியில் பத்திரிகை உங்களுடைய அதாவது அவர்கள் தங்களுடைய நிறத்தை நேரத்துக்கு தகுந்த போல் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் இவர்களுடைய முடிஞ்ச எல்லா விஷயமும் நீங்க இதுவரைக்கும் பேசுனது எல்லாமே வந்து அந்தந்த கட்சிகளோட நடந்த உள்கட்சி விவகாரம் தான். அது பொது விவாதத்தில் வச்சு நம்ம பேச முடியாது. இந்த பைலா பிரகாரம் வந்துச்சுன்னா பைலா பிரகாரம் வந்துன்னா அந்த ஒரு பைலாவை தேர்தலோட தொடர்புடைய ஒரு பைலா அந்த ஒரு பைலாவிற்கு ஒவ்வொரு பாயிண்டும் 9 விதமா பேசுறாங்க. இது பல காலமே அந்த பைலா பிரகாரம் அங்க எதுவும் நடக்கல. அந்த பைலாவா அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி தான் பேசுறாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆமா அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்திருக்கு. அது பலமுறையா சொல்லியாச்சு. அந்த இடத்துல யார் அதிகார மையத்துல அதை ஆக்கிரமிச்சு அதை செய்ய முடியுமோ அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறார். விருமாடி படத்துல கதை சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லும் போது அவருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போன சட்டமன்ற தேர்தலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணி வச்சிருந்ததா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அன்னைக்கு யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள இப்ப கூட மடியில வச்சிருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று தான் 37 தொகுதி அம்மா ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை வேறு. அன்னைக்கு எதிர்த்தவங்க கூட இருக்கிறாங்க. இதுக்கிடையில் நடந்த உள்கட்சி பிரச்சனை கட்சி எங்கள்கிட்ட இருக்குன்னு ஆட்சி எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. இவர் தொண்டர்கள் என்கிட்ட இருக்குன்னு அப்போது அது நிரூபிங்கன்னும் போது அவங்க ஆர்கே நகர்கிட்ட வராங்க. ஆர்கே நகர் விஷயத்தை வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஆகி போச்சு. ஏன்னா அது அந்த பக்கம் முதல்ல அவரை கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறோம், அப்புறம் சின்ன போயிடுது, அப்புறம் திரும்ப நிப்பாட்டுறோம், அவர் ஜெயிச்சு வந்துடுறாரு. இப்போ அவருக்கு அமில சோதனையா இவங்களுக்கு அமில சோதனையான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அமில சோதனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தினகரனுக்கு இல்ல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 18 பேர் இப்ப நடக்கிற தேர்தலில் இறந்து போனவங்க தவிர மற்றதெல்லாம் அதிமுகவில் இருந்தவங்க. இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்கிறீங்க. வர்ற வரைக்கும் லாபம், வர்ற வரைக்கும் லாபம் அவருக்கு. இப்ப 2-3 பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஒண்ணு அதிமுகவுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதிமுகவுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் எப்படி அவர் சம்பந்தப்படுத்த முடியாது, அவர் இல்லன்ட்டாரு. அப்புறம் எப்படி அமமுகவுக்கும் சசிகலாவுக்கும் சம்பந்தம் சொல்லலாம்? அதிமுக மேல கேஸ் போட்டிருக்கா சசிகலா அவங்களோட அக்கா மையன் வேணா சொந்தம் சொல்லிக்கலாம். அவர் அழகா தனியா சொல்லிட்டார், நான் தனி கட்சி தனி பொதுச் செயலாளர்ன்றாரு. இது அறிவிச்ச முடிஞ்ச பின்னாடி அது முடிஞ்சு போச்சு. நீ எந்த கேஸ்லயும் அவர் அதிமுக உறுப்பினரே ஆக முடியாது. அப்புறம் எப்படி தொடர்புன்னு சொல்ல முடியும்? ஆக அவர் இப்ப தனி காட்டு ராஜா, வர்ற வரைக்கும் லாபம் தான். இந்த இழந்த 18 பேர் இருக்காங்களா, அவர் கூட போனவங்க, இந்த இறந்து போனவங்க, இவங்கெல்லாம் ஜெயிச்சு திரும்ப அதிமுக கொண்டு வர வேண்டியது அதிமுகவினுடைய பொறுப்பு. அதில் 4 சீட்டு தினகரன் ஜெயிச்சா அது அவருக்கு லாபம். அவர் அதிமுக இல்லை, இப்போ அமமுக. அப்போ அமமுகவுக்கு 4 எம்எல்ஏ ஆகிடும். இப்போ யாருக்கு அமில சோதனை? ஆளுங்கட்சி தலைமைக்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தல் தலைமையெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கிளரிக்கல் ஒர்க்கு. அவர் 2 சவாரி பண்ணிட்டு இருந்தாரு, அது அங்கே கோர்ட்டில் பிடிச்சிக்கிட்டான். நீ இந்த பக்கமும் பேசுற, அப்புறம் அந்த பக்கம் நிர்வாக வசதி டெக்னிக்கல் மேட்டர் தான். அவன் இன்னும் கேட்கலன்னா இன்னும் இதே மாதிரி தான் ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவ ஏதாவது ஒரு முடிவெடு இல்லைண்ணா அப்புறம் கடைசியில் சொல்றேன் அவர் எப்படிங்க கொடுக்க முடியும்னா இல்லை நின்றுட்டான். அந்த ஆளுக்கும் ஏதோ அதிமுக தொடர்பு தொகுதி எல்லாம் இருக்கு, ஒரு காமன் சின்னத்தை கொடுத்து விட நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு பின்னாடி இந்த நிர்பந்தங்கள் அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியாக போயிட்டாரு. இனி பொதுச்சா அறிவிச்ச பின்னாடி நீ அதிமுக உரிமை கொண்டாட அவரால் முடியாது. ஆனா இது அவருக்கு அமில சோதனை இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இழந்த அத்தனை அதிமுகவும் இன்னைக்கு இருக்க அதிமுக கொண்டு வந்து நிறுத்தினா இவங்க கட்டிக்காரங்க. அதுல ஒண்ணு ஜெயிச்சாலும் அவரு கட்டிக்காரங்க. அவருமே சொல்றாரு என்னன்னா ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு என்ன வந்தா நடந்தா என்ன, ரோட்ல போறவங்களுக்கு எதுவுமே இல்ல, அவங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதனால வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா 22 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால எங்களுக்கு வந்து மாற்றம் கிடையாது. நாங்க அதான் அவங்களை சொல்றோமே, எங்களுக்கு அவர்களை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு தான் முதல்ல ஒரு அமைப்பையே ஆரம்பிக்கிறாங்க.
இனிமே அவர்கள் அப்ப ஆரம்பிச்சு- ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு இப்ப இடைத்தேர்தலை இனிமே- வெற்றி பெற்று விட்டார். ஏங்க ஆரம்பிக்க அதான் முன்னாடி- இடைத்தேர்தலை பத்தி நம்ம ஏற்கனவே பல நேரங்கள்ல அது EPS ஆதரவு இருந்ததுனால மக்கள் அது இல்லைங்களா? எப்படி இருக்கா மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பது தெரியும். நிறைவு கருத்து அதனால சுருக்கமா. நிச்சயமாக இந்த 18 இடங்கள் மட்டும் இல்லாம இந்த 4 இடங்களிலும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நிறைவு கருத்து மக்களுக்கு சுருக்கமா. எதிரான அரசு ஓடுறது ஏதோ பெரிய சாதனைங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க விட்டு கொடுக்கறதுனாலே மோடி முட்டு கொடுக்கறதுனாலே ஓடிக்கிட்டு இருந்த அரசு, தன்னாட்சி அமைப்புகள் அத்தனையும் வளைத்ததனால தான் இவங்க அரசு வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஓடுறது வந்து டெண்டர்களுக்காக மட்டும்தானே தவிர தொண்டர்களுக்காக கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தன்னிச்சையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இவங்க எந்த இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கு 3ஆம் இடத்தை பெறுவதற்கு இவங்க போராட போகிறாங்க. அடுத்து நாங்கள் சின்னம்மாவிற்காக தலைவர் பதவியை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் CSA சிவில் சூட் அப்பீல் 857 ஆஃப் 2017 சசிகலாவை துண்டாக்குவது தான் லாபங்கிறாரு அந்த பத்திரிகையாளர். விதியன் 43 படி பொதுச் செயலாளர் யாரும் நீக்க முடியாது. அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் CSA நம்பர் 857 ஆஃப் 2017 பெண்டிங். அதனால அதை சின்னம்மா அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது எல்லாத்தையுமே முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்தில் நாங்கள் வெற்றி பெறுகிற போது மிச்சம் இருக்கிற டெண்டர் கோஷ்டிகளும் எங்களோட வரப்போறாங்க. அப்படி வருகின்ற போது அமமுக தான் அதிமுகவா உருவெடுக்க போகுது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதுல ஏதோ வந்து RK நகர் முடிவுல இருந்தே இந்த வாதம் தான் வச்சிட்டு வரீங்க. ஏன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக மக்கள் சிலர் இருக்கிறார். அதனால அதை கண்டிப்பா நீதிமன்ற தீர்ப்பு, தேர்தல் தீர்ப்பு இரண்டுமே மக்கள் மன்றம் முடிவு செய்யும். மக்கள் மன்றம் எங்களுக்கு பவரா இருக்கு. மக்கள் மன்றம் எங்களுக்கு தேர்தல் தர்பாரில் உங்கள் எல்லாருடைய கருத்துக்கள், பார்வைகள், அனுபவங்கள் எல்லாவற்றையும் விரிவா சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு தேர்தல் தர்பாரில் சந்திக்கலாம்.